ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோயாவை வச்சு சூப்பரான ஒரு கோலா உருண்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்க்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சோயா கோலா உருண்டை பண்ணுறதுக்கு வேண்டி 10 நிமிஷம் நல்லா ஹாட் வாட்டரில் சோயாவை ஊற வச்சு வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொடுத்துடலாம். இது கூடவே தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொடுத்துடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாயும் சேர்த்து கொடுத்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து கொடுத்து அரைச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கொடுத்து நல்லா பெனஞ்சைகளாக பிடிச்சி ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு வேண்டி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாய் வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி வச்சிருக்க உருண்டைகள் எல்லாம் ஒன்றொன்னா சேர்த்து கொடுத்து 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சோயாபீன் கோலா உருண்டை தயார். அப்புறம் என்ன ஃபைனலாக கொஞ்சம் ஆனியன், கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பராக தயாராகிடும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. இந்த சோயாபீன் கோலா உருண்டையோட ஃபுல் வீடியோ ரெசிபி நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைச்சா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்டில் டேக் பண்ணுறேன், அதையும் பாருங்கள் மறக்காமல் போய். என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்கள் வீட்டு சமையலுக்கு என்னோட குக்கிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் எல்லாத்தோட வீட்லையுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் புதுசான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோட சேனலை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.